Hi friends, welcome back to Madhigam. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு எடுத்துக்கிட்ட வீடியோஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகணும். ஸோ அதனால சாப்பாடு வச்சிரலாம்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே போயிட்டு பருப்பு வேக வச்சுட்டேன். ஃபேஸ் வாஷ் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு போய் பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து புரட்டாசி 1 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ அது இல்லாமல் நார்மலாகவே வந்து செவ்வாய் வெள்ளி மேக்ஸிமம் சாம்பார், மற்ற நாள்லேயும் இடையில 3 நாள் வந்து சாம்பார் வச்சுருவேன். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை அதுவுமா சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு துவரம் பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி எண்ணெய், பூண்டு, மஞ்சத்தூள், அரை தக்காளி இதெல்லாமே போட்டு வந்து வேக வச்சுருவேன். ஏன்னா இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக வந்து தம்பிக்கு எடுத்து வச்சுருவேன். அதனால் வந்து இதிலே பெருங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து இனியனுக்கு வந்து செரிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதனால் எல்லாமே போட்டுட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 3:36 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி குடித்து நம்மளுக்கு எனர்ஜியை வர வச்சுட்டு அன்றைக்கி என்ன சாம்பார் வைக்க போகிறேன்னா முள்ளங்கி போட்டு சாம்பாரும், வாழைக்காய் வந்து ஒரு வாழைக்காய் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு மசியல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து வெளியே வச்சுட்டேன். வெளியே வச்சுட்டு எப்பயும் போல் புளி ஊற வச்சு அரிசி எல்லாமே வந்து சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ காயை நறுக்கிடலாம், நம்ம வாழைக்காய் மசியலுக்கு வாழைக்காய் வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு வாழைக்காயை மட்டும் 3ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா வந்து அது தோலை உரித்து மசியல் பண்ண போகிறோம். அதனால் அதே மாதிரி முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு முள்ளங்கியை தோல் சீவி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து வராது குழம்புல அந்த அளவுக்கா. அதனால் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே குக்கரில் வந்து அந்த சாவி மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக காற்று ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. அதனால் ஓப்பன் பண்ணி லிட்டை ஓப்பன் பண்ணி வேக வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக முள்ளங்கியை வதக்கி நம்ம போடும் போது முள்ளங்கியோட ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு வதக்கி சாம்பாரில் போட்டுட்டோன்னா முள்ளங்கி காய் வேகிறதுக்குள்ளார மசியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு உப்பு, மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டு இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் மசியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு எல்லாமே தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு வாழைக்காய் வேக வச்சதை எடுத்து தோல் உரித்து 1-2 மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் பிரட்டிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுனால் இது. ஸோ அதை பண்ணிவிட்டு கோலம் போட்டுடலாம். மணி வந்து 4:45 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பருப்பு லிட்டு வந்து ஓப்பன் ஆகிட்டனால அதனால் ரொம்ப லேட் ஆகிட்டனால கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போய்க்கலான்னு சொல்லிட்டு கோலம் போட கிளம்பியாச்சு. கோலம் போட்டுட்டு வந்தேன். அதுக்கவங்கள தம்பி எழுந்திரிச்சிட்டான். ஸோ கோலம் போடும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக தண்ணி தெளிக்கும் போது கிழக்கு பார்த்து நின்று வாசல் தெளிக்கணும். அதுக்கப்புறம் தெற்கு பார்த்து நின்று கோலம் போடக்கூடாது. இது 2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் போல் வந்து தண்ணி ஊற்றிட்டு வாசல் தெளித்து சின்னதாக சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பௌர்ணமிங்கிறனால குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகலான்னு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். லாஸ்ட் மாதம் ஆவணி மாதமே நாங்கள் ட்ரை பண்ணோம். திங்கக்கிழமை வந்துருந்துச்சு. ஸோ அப்பயே வந்து நாங்கள் போகலான்னு சொல்லி யோசித்தப்போ மழை வந்து தடங்கல் ஆயிடுச்சு. சரி ஏதோ தடங்கல் ஆயிடுச்சு போக வேணான்னு சொல்லிட்டு இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 9 மாதத்துக்கு கண்டினியூவாக வந்து பௌர்ணமிக்கு போய் குலதெய்வத்துக்கு வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேண்டுதல் நடக்கும். அப்படி தான் வந்து 2 டைம் போட்டிருக்கேன். 2 டைம் வந்து என்னோடய ப்ரேயர் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் 3ஆவதாக ஒரு வேண்டுதல் வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் ஒரு சின்ன கிளிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சமாக பச்சரிசியும் வெல்லமும் கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யாராவது இருந்தால் கொடுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் கோயிலில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வந்தோன்னா எறும்பு, காக்கா இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ரெடி பண்ணி ஈவினிங் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மார்னிங்கே வந்து குளிச்சுட்டு அவங்களுக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டனால விரதம்லாம் இருக்கணும்னு மேக்ஸிமம் வந்து அவசியம் இல்லை. சும்மா வேண்டுதல் வச்சு எலுமிச்சம்பழம் விளக்கு கண்டிப்பாக போட்டால் நல்லது நடக்கும். அதே மாதிரி தான் நாங்களும் அன்றைக்கி கிளம்பி போகலான்ட்டு
அவங்க வந்து ஒரு 3:30 4 o'clock வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிறோம். ஸோ மார்னிங்கே வந்து குளிச்சுட்டு வந்தேன், விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. அவங்க ஒர்க்குக்கு கிளம்பும் போதெல்லாம் பார்த்தா இவனும் என்னை கூட்டிகிட்டு போவீங்களாங்கிற மாதிரி லுக்கு விட்டுட்டு இருப்பான். அப்படியே அந்த பைக் எடுக்கும் போது பார்த்தா அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருப்பான் மூஞ்சி வச்சுட்டு. ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் ஒரு ஆள் இருக்கனால அவனுக்கு போர் அடிக்கும், அதுக்காண்டி தான் பார்த்துட்ருப்பான். ஸோ அதனால் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஃபுல் டே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து குலதெய்வ சாமிக்கு கிளம்பும் போது வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேக்கில் வந்து அவனுக்கு வாய் துடைக்கிறதுக்காண்டி 2-3 கர்ச்சீஃப் மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு கேரி பேக் வச்சுக்குவேன். ஏன்னா டைப்பர் யூஸ் பண்ண டைப்பர் ஏதாவது அவன் நாசம் பண்ணிட்டான் அப்படின்னா அதை வந்து வேஸ்ட்டில் தூக்கி போடுறதுக்காண்டி ஒரு கவரு, செர்லாக்கு, அதுக்கு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்குவேன். சிப்பர் பாட்டில் ஒன்று வச்சுக்குவேன். எக்ஸ்ட்ரா துணி, அதாவது ட்ரெஸ் அவனுக்கு ஒரு செட் எடுத்துக்குவேன். ஏன்னா திடீர்னு பால் கக்கிட்டானா அந்த ஸ்மெல்லே இருந்தால் இன்னும் வந்து வாடை வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு போடுறதுக்காண்டி கை துடைக்க துணியும் கத்தியும் வந்து எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டுருக்கேன். அர்ச்சனை இது மாதிரி எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை போகும்போது கட்டப்பையில் வச்சு கிளம்பிட வேண்டியதான். ஸோ அதுக்கு அன்றைக்கி தான் வந்து இனியனோட ஃபஸ்ட்டு ரிவீல் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அதனால் அவன் என் பின்னாடியே அந்த ட்ரைபாட் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பால் பாட்டிலில் வந்து பால் கடைசியாக போகும்போது ஊற்றிக்கலான்னு, ஏன்னா வெயிலில் நம்ம கொண்டு போகும்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கவங்களாம் இவர் எடுத்து அதை விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்களோட சாமிக்கு வந்து லேடிஸ் போகக்கூடாது, அதனால் நான் வெளியவே நின்றுக்குவேன். அவங்க மட்டும் போயிட்டு தம்பி அவங்களும் போயிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மதுரை வீரன்னு ஒரு சாமி இருப்பாங்க, அங்கே வந்து நான் போயிட்டு வருவேன். அங்கே வந்து போகும்போது எலுமிச்சம்பழம் விளக்கு நான் போடுவேன். ஸோ 9 வாரம் நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா இது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரேயர்ஸ் நடக்கும்னு நான் 2 டைம் வந்து பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த டைமும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போயிட்டு வரப்போ புதுசாக ஒரு கஃபேக்கு போகலான்னு சொல்லி போனோம். அங்கே புதுசாக ஒரு டெசர்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான். ஒன்று தான் வாங்கியிருந்தோம், ஒர்த்து தான் 120 ரூபா. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனாலையான்னு தெரியல, ஆனால் இது ரொம்ப நாளாக சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை. அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஏரியா சைடு, எங்கள் ஏரியா சைடு கிடச்சனால நாங்கள் வந்து போய் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஸோ இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஒரு குட்டி விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.